இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் என்ன அப்படின்னா கொல்லூர் மூகாம்பிகையினுடைய கோயில் தான். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடக மாநிலத்துல உடுப்பி மாவட்டத்துல சௌபர்ணிகா நதிக்கரையில தான் இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயிலானது அமைந்திருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1200 ஆண்டுகள் மிகவும் பழமையானது. பார்வதி தேவி கம்ஹாசுரன் அப்படிங்கிற முகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்யறதுக்காக மூகாம்பிகை அருளிய தலம் தான் இந்த தலம். இங்க இருக்கிற அம்மன் சிலை பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரால நிறுவப்பட்டது. இந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இங்க கல்வி செல்வமும் சக்தியினுடைய வழிபாட்டு தலமாகவும் இருக்கு. இதோட புராண வரலாறு என்ன அப்படின்னா பார்வதி தேவி கம்ஹாசுரன் அப்படிங்கிற அசுரனை தொல்லையிலிருந்து மக்களை காக்கிறதுக்காக நாவை பிடுங்கி அவனை ஊமையாக்கி பின்னர் வதம் செய்ததுனால இந்த தலத்தை மூகாம்பிகை, அதாவது ஊமை அசுரனை கொன்றவள் அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுகின்றது. ஆதிசங்கரர் இந்த தலத்துல கடுமையா தவம் இருந்து தேவியினுடைய அருளை பெற்றாரு. அவர் அன்னை மூகாம்பிகைய சிலைய பிரதிஷ்டை செய்ததாகவும் கூறப்படுது. சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோயில்ல மூலவர் ஒரு சுயம்பு, அதாவது தானாக தோன்றிய லிங்கமா இருக்கு. இந்த லிங்கத்தின் நடுவுல ஒரு தங்க கோடு இருக்கு. இந்த தங்க கோடினுடைய இடது பகுதியில பாத்தீங்கன்னா சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி அப்படின்னும், வலது பாதி பாத்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. இங்க மூகாம்பிகை தேவி பாத்தீங்கன்னா கலைமகள், மலைமகள், அலைமகள் அப்படிங்கிற மூவருடைய அம்சமாகவும் இருக்காங்க. இவங்க காலை நேரத்துல சரஸ்வதி தேவியாகவும், மதிய நேரத்துல லக்ஷ்மியாகவும், மாலை நேரத்துல பார்வதியாகவும் வழிபடுறாங்க. நவராத்திரி தான் இங்க மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற விழாவாக இருக்கின்றது. இந்த கொல்லூர் மூகாம்பிகையில பாத்தீங்கன்னா மூகாம்பிகை தேவி பத்மாசனத்துல அமர்ந்து வலது கையில வீரவாளுடன் காட்சியளிக்கிறார். இது கர்நாடகாவில் இருக்கிற 7 முக்தி ஸ்தலங்களில் இதுவும் ஒரு தலமாக கருதப்படுறது. மூகாம்பிகையினுடைய சன்னதியில உள்ள மூலவர் சிலை ஜோதிர்லிங்க வடிவுல இருக்கு. இது கல்வி, கலை மற்றும் சக்தியின் தெய்வமாக மூகாம்பிகையினுடைய கோயிலானது அழைக்கப்படுது. இது சௌபர்ணிகா நதிக்கரையில அமைந்திருக்கு. இங்க நம்ம சென்றோம் அப்படின்னா நமக்கு அமைதியும் ஆன்மீக ஆற்றலும் நமக்கு இது ஏற்ற இடமாக இருக்கும். அதனால நீங்களும் ஒரு முறை இந்த கோயில்ல சென்று இறைவனை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாருங்கள். நன்றி.